ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். அதில் டைப் 4ல் பார்ட் 4 இதான் லாஸ்ட்டு. டைப் 4ல் அடுத்து டைப் 5 வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் வந்து 2 சம்மு ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது. ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கிங்க. ஒரு வேலையின் ஒரு பகுதியை ஏ என்பவர் 10 நாட்களும் பி என்பவர் 15 நாட்களும் செய்வார். இருவரும் 5 நாட்கள் வேலை செய்தனர். மீதி வேலை சி என்பவர் 2 நாட்கள் செய்து முடித்தார். மொத்த வேலைக்குரிய கூலி வந்து 1500 எனில் பி மற்றும் சியோட தினக்கூலி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏவோட ஒரு நாள் வேலை 1/10, பியோட வேலையோட ஒரு பகுதி, நல்லா பார்த்துங்க, ஒரு பகுதின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஒரு பகுதி வந்து 1/15. ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 5 நாள் வேலை பார்க்குறாங்க. அப்போனா மொத்த வேலையை வந்து அவங்களோட ஒரு பகுதி வேலையில் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மீதி வேலையை சி வந்து 2 நாட்கள் கொடுக்குறாங்க. இப்போ 1/10 × 5 போட்டிங்கன்னா ஏவோட மொத்த வேலை 1/2 நாட்கள் வந்துடும். பியோட மொத்த வேலை 1/3 நாட்கள் வந்துடும். மீதி உள்ள வேலையை தான் சி பண்ணுறாங்களா? அப்போனா 1ல் வந்து அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? 1 - 1/2 + 1 + 3. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க, 6 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க, 3 + 2 5 ஆகிடும். 1 - 5/6 வரும். திருப்பி இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 - 5/6 வரும். 1/6 வந்துடும். இப்போ ஏபிசி மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நல்லா கொஸ்டினை படிச்சிங்க. ஏ ஒரு வேலையை ஒரு பகுதின்னு கொடுத்துருக்க 10 நாளில் வந்து நம்ம வந்து மொத்த வேலையை மாற்றிக்கணும். இப்போ 3 பேரோட கண்டுபிடிச்சிட்டோம். 1/2, 1/3, 1/6. ஆஸ் யூஷுவலாக போன சம்பளம் போட்டோம்ல, அதே மாதிரி எல்சிஎம் எடுங்க. அவங்களோட திறனை கண்டுபிடிங்க. திறனை கண்டுபிடிச்சிங்கன்னா ஏக்கு வந்து 3, பிக்கு 2, சிக்கு 1. ஓகேவா? இப்போ ஏவோட பங்கு அதே ஃபார்முலா தான். ஏவோட திறன் / மொத்த திறன் × மொத்த வருவாய். ஏவோட திறன் வந்து 3 / மொத்த திறன் 3த்தையும் ஆட் பண்ணுங்கள். 3 + 2 + 1 × மொத்த வருவாய் 1500. 3 / 6 × 1500. 3ஆம் வாய்ப்பால் 6 2 தாட்டி வரும். 2ஆம் வாய்ப்பால் 1500 750 வரும். ஏவோட பங்கு 750. அதே மாதிரி பியோட பங்கு கண்டுபிடிங்க. பியோட திறன் வந்து 2, மொத்த திறன் வந்து 6 × 1500. 2ஆம் வாய்ப்பால் 6 3 தாட்டி வரும். 3ஆம் வாய்ப்பால் 1500 500 தாட்டி வரும். பியோட கூலி 500. சியோட பங்கு சியின் திறன் / மொத்த திறன் × மொத்த வருவாய். சியோட திறன் வந்து 1, மொத்த திறன் வந்து 6 × 1500. 1500 வந்து 6ஆம் வாய்ப்பால் அடிச்சுன்னா 250 வரும். ஓகேவா? பியோட தினக்கூலி கொடுத்துறாங்க. எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 5 நாள் வேலை பார்க்குறான் பி. ஓகேவா? கொஷின் ஆன்சர் பாருங்கள், கொஷினை பாருங்கள். எனில் பி மற்றும் சியோட தினக்கூலி கேட்டிருக்காங்க. மொத்த கூலி கேட்கல, தினக்கூலி. இப்போ மொத்த கூலி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து அதுலேருந்து தினக்கூலி நம்ம கண்டுபிடிக்கணும். பி வந்து 5 நாள் வேலை பார்த்துருக்காங்களா? அப்போ பியோட தினக்கூலி 500 5ஆல் டிவைட் பண்ணிங்க 100 வந்துடும். சியோட தினக்கூலி, சி எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க? 2 நாள் தான் வேலை பார்த்துருக்காங்க. கொஷின் நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேவா? கொஷின் பி வேலையை சி என்பது 2 நாட்களில் செய்து முடித்தார். அப்போனா சியோட வேல்யூ வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்க 125. பி + சியோட மொத்த கூலி கேட்டிருக்காங்க. 100 125 ஆட் பண்ணிங்கன்னா 225 வந்துடும். ஓகேவா? கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். நம்ம போட்ட சம்ம தான். அதுலேருந்து நம்ம எடுத்து எழுதிக்கிட்டு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். அடுத்து 2வது கணக்கு பார்ப்போம். பி என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களும் கியூ என்பவர் தனியே அதே வேலையை 8 நாட்கள் முடிப்பார். பி மற்றும் கியூ ஆகியோர் அந்த வேலையை ரூபாய் 4800க்கு ஒப்புக்கொண்டனர். ஆர் என்பவர் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்கள் முடித்தனர் எனில் தொகையில் ஆரின் பங்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பி ஒரு வேலையை 6 நாள், கியூ 8 நாள். ஓகேவா? உங்கள் 3 பேரும் சேர்ந்து கியூ என்பவர் உதவியோடு 3 நாளில் முடிக்கிறாங்க. இதில் வந்து நம்ம ஆரோடது கண்டுபிடிச்சலாமா? பியூ கியூ நமக்கு தெரியும். 3 பேர் சேர்ந்து 1/3 பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்சிஎம் எடுங்க. இப்போ இந்த 6 இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் வந்துடும். 6க்கு 8க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வருது? 24 வருது. அப்புறம் 24 காமனாக வச்சு ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிங்க. 6 காமனாக தான் 4 தாட்டி வருது. மேலே 4 வருது. இது 3 தாட்டி வரும். மேலே 3 பெருக்கிங்க. 4 + 3 7/24 வந்துடும். இங்கே அப்போ அப்புறமேல் திருப்பி 1/3 - 7/24. திருப்பி 3க்கு 24க்கு எல்சிஎம் எடுங்க. 24 வரும். திருப்பி 2க்கு காமன் 24. இது 3ஆம் வாய்ப்பால் 8 தாட்டி வரும். அப்புறம் மேலே 8ஆல் பெருக்கிங்க. 8 - 7 1/24. அப்படின்னா ஆர் வந்து 24 நாட்கள் கண்டுபிடிச்சிடாங்க. ஓகேவா? இப்போ 3 பேரோட நாட்கள்னு தெரியும். அதை வச்சு அவங்களோட திறன் கண்டுபிடிச்சலாமா? திறன் படம் 1/6 1/6 1/8 1/24. அதே மாதிரி எல்சிஎம் எடுங்க. அவங்களோட திறன் 4:3:1. நமக்கு தேவை ஆரோட பங்கு மட்டும் தான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. எல்லாரோடதையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஆரோட பங்கு தான் கேட்டிருக்காங்க. ஆரோட பங்கு எப்படி இருக்கணும்? அவங்களோட திறன் / மொத்த திறன் × மொத்த தகுதி. 1/4 + 3 + 1 8 × 480 4800. ஓகேவா? இப்போ 4800 8ஆம் வாய்ப்பாடில் 600 தாட்டி வரும். அப்போ ஆரோட பங்கு 600 ரூபா. ஓகேவா? இது ஈஸி தான். ஓகேவா? கொஷினை நீங்கள் புரிஞ்சுக்கிறதா இருக்குது. கொஷின் பெருசாக இருக்குன்னு பயப்படாதீங்க. ஒரு கொஷினை ஒரு தாட்டிக்கு 5 தாட்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அது ஹோம்ஒர்க் சம் பார்ப்போம். ஒரே ஒரு சம் தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது பெருசாக இருக்கிறதுனால ஒரே ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அந்த 2 சம்மையும் பார்த்துட்டு இந்த சம் அட்டன் பண்ணுங்கள். இதுமாரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்களால் அட்டன் பண்ண முடியும். ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் 1200க்கு செய்து முடிக்க எண்ணினர். அவ்வேலையை ஏ மட்டும் தனியாக 8 நாட்களும் பி மட்டும் தனியாக 6 நாட்களும் செய்து முடிப்பார். தற்போது அவ்வேலை ஏ மற்றும் பி இருவரும் சி என்பவருடன் இணைந்து 3 நாட்கள் செய்து முடித்தனர் எனில் சி என்பவருக்கு கிடைக்கும் கூலி தொகை எவ்வளவு?
அவ்வளோதான். போன சம் 2வது சம் பார்த்தோம்னா அதே மெத்தட் தான். அதே மெத்தடில் போடுங்க. இதுக்கு ஆன்சர் வரும். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 150 வரும். ஓகேவா? போட்டு பாருங்கள். இன்னொரு தாட்டி கொஸ்டின் படிக்கிறேன். ஒரு வேலை ஏ மற்றும் பி இருவரும் 1200க்கு செய்து முடிக்க எண்ணினர். அவ்வேலை ஏ மட்டும் தனியாக 8 நாட்களும் பி மட்டும் தனியாக 6 நாட்களும் செய்து முடிப்பர். தற்போது அவ்வேலை ஏ மற்றும் பி இருவரும் சி என்பவருடன் இணைந்து 3 நாட்களில் செய்து முடித்தனர் எனில் சி என்பவருக்கு கிடைக்கும் கூலி தொகை யாது? ஓகேவா? நோட் பண்ணி வச்சிங்க. தேங்க்யூ.